morning students. In this video we are going to see term 2 4th standard social science 3rd unit transport. இதில் roadways railways போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் waterways airways பார்க்கலாம். Waterways. India has a very long coastline and hence ports remain main centers for trade. இந்தியா மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது. எனவே துறைமுகங்கள் வர்த்தகத்திற்கான முக்கிய மையங்களாக இருக்கின்றன. ஓஷியானிக் ஆர் கோஸ்டல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், பெருங்கடல் அல்லது கடலோர நீர்வழி போக்குவரத்து. இந்தியா ஹேஸ் 13 major ports and Tamil Nadu is the only state in India that has 3 major ports, Ennur, Chennai and Tuticorin. Shipping Corporation of India, a government-owned company, manages all offshore and other marine transport-related infrastructure in the country. இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அதில் எண்ணூர், சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற முக்கிய துறைமுகங்கள் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாகும். அவை நாட்டில் உள்ள அனைத்து கடல் போக்குவரத்து உள்கட்டமைப்புகளையும் நிர்வகிக்கின்றது. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் happens through boat, speedboat, ship. The boats are widely used for fishing in Tamil Nadu. நீர்வழி போக்குவரத்தானது படகு, அதிவேக படகு, கப்பல் மூலம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் படகுகள் மீன் பிடிப்பதற்காக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட், ஏர்வேஸ், வான்வழின்னு சொல்லும். ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு டிராவல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. The very first air service of Asia was inaugurated by India in the year 1914 by Post and Telegraph Department by carrying mail from Allahabad to Naini across the Ganga River. In Tamil Nadu, there are 4 international airports at Chennai, Coimbatore, Madurai and Tiruchirappalli. வான்வழி போக்குவரத்து என்பது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து வகை. ஆசியாவில் முதல் விமான சேவை இந்தியாவின் அஞ்சல் மற்றும் தந்தித்துறையில் 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அலகாபாத்திலிருந்து நைனிக்கு கங்கை ஆற்றங்கரை கடந்து அஞ்சல் கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. Airlines plays a huge role in connecting cities within the country and across the world. விமான போக்குவரத்து உள்நாட்டிலும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய நகரங்களை இணைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. Helicopters are used for short distances and in hilly regions like Haridwar, Badrinath, Kedarnath and Darjeeling. ஹெலிகாப்டர்கள் குறுகிய தூரத்திற்கு பயணம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அதில் முக்கியமான இடங்கள்னா ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் டார்ஜிலிங் போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் பயணம் மேற்கொள்ள ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றது. டு யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹாஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹெலிபேட் அட் த சியாச்சின் கிளேசியர் விச் இஸ் 21,000 feet above sea level. இந்தியாவிலேயே மிக உயரமான ஹெலிபேட் சியாச்சின் பனிப்பாறையில் உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 21,000 அடி உயரத்தில் உள்ளது. அட்வான்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தோட நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், growth ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷன். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் plays a huge role in the growth of agricultural and industrial protection by carrying raw materials to different parts of the country. முதல்ல வேளாண் மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி, இது முக்கியமான அட்வான்டேஜ். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மூலப்பொருட்களை கொண்டு செல்வதன் மூலம் விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியில் போக்குவரத்து அமைப்பு பெரும் பங்கு வகிக்கின்றது. அடுத்தது, growth in trade. It helps in promoting trade in the country. Transport plays a key role in the country's export and import of goods. Next, growth in tradeனா வர்த்தக வளர்ச்சி. ஒரு நாட்டோட வர்த்தகத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த போக்குவரத்து. ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்ததா, promotes tourism, சுற்றுலாவை மேம்படுத்துகின்றது. It helps people from different countries to visit other countries. Without a good transport system,
promotion of tourism is not possible. சுற்றுலாவை மேம்படுத்துதல் இது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய உதவுகிறது. ஒரு நல்ல போக்குவரத்து அமைப்பும் இல்லாமல் சுற்றுலாவை மேம்படுத்துவது சாத்தியமில்லை. கிளாசரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேட், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வர்த்தகம் அப்படின்னாக்கா பொருள்கள் மற்றும் சேவைகளை வாங்குதல் மற்றும் விற்றல். ட்ரேட்னா வர்த்தகம்னு அர்த்தம். அடுத்து இம்போர்ட், இறக்குமதி. இறக்குமதி அப்படின்னாக்கா பையிங் ஆஃப் குட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டிலிருந்து வாங்குதல். அடுத்து எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. இது செல்லிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு அனதர் கண்ட்ரி. பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டிற்கு விற்பனை செய்தல் தான் ஏற்றுமதின்னு சொல்கிறது. அடுத்து ஹெலிபேட். ஹெலிபேட்னா ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் தளம். பிளேஸ் வேர் ஹெலிகாப்டர்ஸ் லேண்ட். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட் லெசனோட எவால்வேஷன் பேஜை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.